ஹாய் சிஸ்டர்ஸ், வெல்கம் ஆல். சிஸ்டர்ஸ், ஃபஸ்ட் பார்ட் வந்து பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் பார்ட் பார்த்துட்டு இது வரைக்கும் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்பிளான ஸ்டெப்ஸ் தாங்க. அதோட வந்து நம்ம இந்த பார்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வரும். பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக வந்திருக்குன்னு. கொஞ்சம் கூட இப்போ ஸ்கேல் வச்சோம்னா அந்த ஸ்கேல் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வரணும். அதே மாதிரி 2 சைடு நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த அளவு வந்து நான் எப்படி எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோனோட அளவு பாருங்கள். இந்த ஃபோன் வந்து உள்ளே வச்சா ஃபோன் இல்லைங்க, அதனால் நான் இந்த பவுச் இது வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபோன் இது வந்து இங்கே வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணும்போது, ஃபோன் இப்படி வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா பாருங்கள், இந்த ஃபோன் க்ளோஸ் ஆகிற அளவுக்கு இருக்கணும். சரிங்களா? இந்த இது இருக்குது. இது தனியாக பார்த்திங்கன்னா இது கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இது க்ளோஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். அதனால தான் வந்து நான் எவ்வளோ ரோஸ் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை. ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஃபோன் வந்து எல்லாமே அகலம் ஒரே மாதிரி இருக்குங்க. நீளம் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் வரும். சரிங்களா? அதனால் உங்களுக்கு அகலத்துக்கு தகுந்த மாதிரி நீளத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபோன் கவர் ஆகிற அளவுக்கு நான் வந்து இன்க்ரீஸ் கொடுத்துட்டே வந்துட்டேன். சரிங்களா? அவ்வளோதாங்க. இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்தது பாருங்கள், இப்படி ஃபோல்டு பண்ணுற மாதிரி நீங்கள் கொண்டு வந்து இந்த ஒர்க்கம் இதெல்லாம் ஒரே ஒர்க் தான். சரிங்களா? இப்படி கொண்டு வந்து ஃபோல்டு பண்ணுற அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்தது பாருங்கள், ஸ்டாப் பண்ணும்போது நம்ம இங்கேருந்து ஒர்க் பண்ணி இப்படி வந்து ஸ்டாப் பண்ணுவோம். இங்கேருந்து ஒர்க் பண்ணி இப்படி வந்து ஸ்டாப் பண்ணுவோம். இதில் நீங்கள் எந்த சைடு ஸ்டாப் பண்ணிட்டாலும் ஓகே. சரிங்களா? இப்போது நல்ல சைடு எது அதாவது ராங் சைடு எது, குட் சைடு எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, இதில் ரெண்டுமே ஈவனாக தான் இருக்கும். பாருங்கள், இந்த சைடு ஒரே மாதிரி தான் இருக்குது. இது வந்து ராங் சைடுன்னு வச்சுக்கோங்க. அப்போ குட் சைடு பாருங்கள், அதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை எந்த சைடு எடுத்துட்டாலும். சரிங்களா? பாருங்கள், இப்போ இந்த கடைசியில் முடிச்சிட்டோம் இல்லைங்களா? முடிச்சுட்டு ஒரு செயின் போட்டு நம்ம திருப்புவோம். இப்போ பர்ஸ் ஒர்க் முடிஞ்சதையும் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே வந்து மறுபடியும் ஒரு செயின் போட்டு திருப்பி இப்படியே ஒர்க் பண்ணிட்டு வருவோம். இப்போ அந்த ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா பாருங்கள், ஒரு செயின் இங்கேயே ஒரு செயின் போட்டுக்கிறேன். நம்ம திருப்ப போகிறதில்ல, திருப்பாமல் சேம் ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரூஷே. இப்போ சிங்கிள் க்ரூஷே வந்து சுற்றி நம்ம பார்டர் கொடுத்துட்டு வர போகிறோம். பாருங்கள், இங்கே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? மார்க் பண்ணி வச்சுட்டு பாருங்கள், இங்கே எப்படி ஒர்க் பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போது இந்த லைன் மேலே ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது இந்த லைன் மேலே பாருங்கள், இப்படி இழுத்து பார்த்தோம்னாவே நம்மளுக்கு ஹோல் தெரியும். இந்த லைன் மேலே ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்தது இந்த ஸ்டிச் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சென்டர் ஸ்டிச்சு மேலே 1, அப்புறம் இந்த லைன் ஸ்டிச் மேலே 1. அவ்வளோதாங்க. இதவே அப்படியே லைனாக பண்ணிட்டு வரணும். பாருங்கள், இந்த சென்டர் இப்படி சென்டர் வருது இல்லைங்களா? இந்த சென்டர் இந்த இடத்துல 1, அடுத்தது இப்படி லைன் வருது இல்லைங்களா? அந்த லைன் மேலே 1. அதிகமாக ஸ்டிச்சஸ் வரக்கூடாது. சரிங்களா? பாருங்கள், இது பார்க்கும்போது நீட்டாக இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ரெண்டு தடவை போடும்போது தான் நம்மளுக்கு இந்த ஒரு லைன் கிடச்சிருக்கு. அதனால் இந்த லைனே வருது இல்லைங்களா? இந்த லைன் மேலே ஒரு சிங்கிள் க்ரூஷே, அதுக்கப்புறமா இங்கே தனியாக இங்கே பாருங்கள், இந்த ஸ்டிச்சஸ் மாதிரி வருது இல்லைங்களா? இது மேலே ஒரு சிங்கிள் க்ரூஷே. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி இதுக்கு மேலே ஒரு சிங்கிள் க்ரூஷே, அதுக்கப்புறமா இந்த லைன் வருது இல்லைங்களா? இந்த லைன் மேலே ஒரு சிங்கிள் க்ரூஷே. அப்படி ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் நம்ம 2 சிங்கிள் க்ரூஷே போடணும். அதை நான் அப்படியே போட்டு வரேன் பாருங்கள். பாருங்கள், இப்போ நான் இங்கே வந்து இதுக்கு மேலே போட்டு இந்த லைன் மேலே போட்டேன். இப்போது இது மேலே லைன் மேலே இதுக்கு மேலே போட்டாச்சு. இந்த லைன் பாருங்கள், இந்த லைன் எங்கே வந்து முடியுதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல வந்து முடியுது. அப்புறம் இது மேலே இது ரொம்ப இழுத்துட்டு வரக்கூடாதுங்க. பாருங்கள், இந்த ஸ்டிச்சுக்கு போட்டிருக்கேன். அடுத்தது இந்த ஸ்டிச்சுக்கு தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் இது கேப்பாக இருக்கிறது வந்து நான் ஒரு ஸ்டிச்சை விட்டு கிராஸ் பண்ணி போகலை, அதே இடத்துல தான் போட்டிருக்கேன். ஆனால் கொஞ்சம் தள்ளி இருக்குது. பாருங்கள், டவுட்டே வரக்கூடாது நம்மளுக்கு. இந்த லைன் ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃப்ளவர் மேலே ஒர்க் பண்ணுறேன். இது ஃப்ளவர்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த ஃப்ளவர் மேலே ஒரு தடவை, இந்த லைன் மேலே ஒரு தடவை, இந்த பாருங்கள், இந்த ஃப்ளவர் மேலே ஒரு தடவை, அப்புறம் இந்த லைன் மேலே ஒரு தடவை, ஃப்ளவர் லைன். சரிங்களா? ஃப்ளவர் லைன், ஃப்ளவர்
லைன், ஃப்ளவர், 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 லைன். பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி வரணும். உங்களுக்கு வந்து லைன் வந்து சுருக்கமும் எதுவுமே வரக்கூடாது. நம்ம இப்படி ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கணும். சரிங்களா? அப்போ கடைசிக்கு வந்துட்டோம். கடைசியில் பாருங்கள் இந்த லைனில் போட்டாச்சு. அடுத்தது இந்த ஃப்ளவர் இதோட முடிஞ்சது. சரிங்களா? இதோட முடிஞ்சது. நீங்கள் இதை கவுண்ட் பண்ணிக்கணும் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 17 17 வந்திருக்கு டோட்டலாக. அப்போது எனக்கு டோட்டலாக 34. சரிங்களா? பாருங்கள் 34 வந்திருக்கு. இப்போ இங்கே 34 வந்துச்சுன்னா அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன செய்யணும்? இங்கேயும் சேம் கவுண்டிங் நம்மளுக்கு வரணும். சரிங்களா? இப்போ இங்கே போட்டு முடிச்சுட்டு நல்லா பாருங்கள். நான் சொல்கிறது ஒவ்வொன்றா நிறுத்தி பாருங்கள். ஏன்னா அப்போ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி முடிச்சுட்டுங்கிறீங்க, மேடம் நீங்கள் போட்ட பர்ஸ் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு, ஆனால் நான் போட்டது வந்து அவ்வளோ எனக்கு வந்து பெர்ஃபெக்டாக வரல அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு ரீசன் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறது வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக கவனிக்கிறது இல்லை. நம்ம ஒன்று சொல்லும் போது சரி அடுத்த ஸ்டெப் இவ்வளோ தானா அப்படின்னு நீங்களே அஷ்யூம் பண்ணிவிட்டு போடுறீங்க. அந்த மிஸ்டேக்ஸ் தான் எல்லாமே பண்ணுறீங்க. சரிங்களா? பாருங்கள் அடுத்து இங்கே வந்ததையும் ஒரு செயின் போடணும். கண்டிப்பாக ஒரு செயின் போட்டு தான் நம்ம எங்கேயுமே வந்து கார்னருக்கு திருப்பணும். பாருங்கள் டைரெக்டாக திருப்பக்கூடாது. இப்போ இங்கே வந்து கார்னர் திருப்புறோம். இங்கேயும் இதே மாதிரி இங்கே எப்படி ஒர்க் பண்ணிட்டு வந்தோமோ அதே மாதிரி இப்போ இங்கே வந்து லைனில் ஒர்க் பண்ணியாச்சு. அடுத்தது பாருங்கள் இந்த ஃப்ளவர் லைன். சரிங்களா? பாருங்கள் ஃப்ளவர், பாருங்கள் ஃப்ளவர், லைன், ஃப்ளவர், லைன், ஃப்ளவர், லைன். இதேமாரி அப்படியே ஒர்க் பண்ணிட்டு வாங்க. இந்த லைன் மேலே ஒரு ஸ்டிச் வரணும். ஃப்ளவர் வர இடத்துல ஒரு ஸ்டிச் வரணும். ஃப்ளவர்னால் அந்த சென்டர் இதுதான் நான் சொல்கிறேன். இல்லாட்டி நம்மளுக்கு அப்படியே சுருங்கடிச்சிருங்க. பாருங்கள் இந்த கயிறு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த மேஜிக் ரிங் போடும்போது கொஞ்சம் நாட் வெளியே தெரியும் இல்லைங்களா? அந்த நாட்டையும் இது கூடயே வச்சு நம்ம ஒர்க் பண்ணிட்டு வந்துடுங்க. பாருங்கள் இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டேன். இது வரைக்கும் வந்து நான் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன்? லைன் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணிட்டு வந்தேன். இப்போ இந்த இடத்துக்கு வரும்போது இந்த மேஜிக் ரிங்குள்ளே ஒரு இது கொடுக்கணும். மேஜிக் ரிங் போட்டோம் இல்லைங்களா? அதுக்குள்ளேயும் ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. சரிங்களா? போட்டு இந்த த்ரெட்டையும் இது கூடயே வச்சு பாருங்கள் அப்படியே இந்த த்ரெட்டை உள்ளே ஒர்க் பண்ணிட்டு வந்துடுங்க. ஏன்னா த்ரெட்ஸை வந்து வெளியே நம்ம வந்து இந்த த்ரெட்ஸை வந்து மறைக்கிறதுக்கு வந்து நாட்ஸ் போட்டாலும் அது வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். அதனால் இப்படி உள்ளே வச்சிட்டோம்னா அது வந்து சேஃபாக இருக்கும். சரிங்களா? பாருங்கள் லைன் ஃப்ளவர் மேலே லைன் மேலே பாருங்கள் இந்த லாஸ்ட் வரைக்கும் இப்போ நான் சொன்ன ப்ரொசீஜர்லேயே போட்டு வந்துட்டேன். பாருங்கள் சுருக்கம் வராமல் நேராக வந்திருக்கணும். சரிங்களா? எந்த சுருக்கமும் வராமல் இப்படி நேராக வந்திருக்கணும். இப்போ அடுத்தது மறுபடியும் ஒரு செயின் போடுறோம். பாருங்கள் இங்கேயும் கார்னருக்கு நான் ஒரு செயின் போட்டேன், இங்கேயும் கார்னருக்கு ஒரு செயின் போடுறேன். ஒரு செயின் போட்டு திருப்பியும் எப்பவும் போல் பாருங்கள் ஃப்ளவர் மேலே, அதுக்கப்புறமா லைன் மேலே. சரிங்களா? இந்த ஸ்டெப்பை மட்டும் மறந்துடாதீங்க. அதுவும் இல்லாமல் இது கவுண்ட் வந்து இந்த சைடு வந்து நம்மளுக்கு 34 வந்திருக்கு இல்லைங்களா? உங்களுக்கு அந்த சைடு கவுண்ட் எவ்வளோ வந்திருக்கோ அதே சைடு கவுண்ட் வந்து இந்த ஒரு செயின் போட்டு டேர்ன் பண்ணிங்க இல்லைங்களா? அந்த செயின் கவுண்ட் பண்ணாதீங்க. கவுண்ட் பண்ணாமல் ஸ்டிச்சை கவுண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இது வரைக்கும் போட்டு வாங்க. இந்த பார்டர் இந்த வி ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? அது வரைக்கும் இது வரைக்கும் போட்டு வாங்க. பாருங்கள் இந்த மாதிரி கொண்டு வந்தாச்சு. எவ்வளோ கரெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்படி ஒரு லைன், இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன். சரிங்களா? இந்த லைன் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இப்படி இந்த நேர் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வராது, கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி தான் வரும். அதுக்கு ரீசன் வந்து என்னென்னு பார்த்தோம்னா நம்ம இங்கே வந்து மேஜிக் ரிங் போட்டு இழுத்துருக்கோம் இல்லைங்களா? அதனால தான் இந்த வளைவு. ஆனாலும் நம்ம இழுத்து விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக நினைக்கும். பாருங்கள் கொஞ்சமாக இப்படி ஸ்ட்ரெச் பண்ணோம்னா போதும். பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக நிற்கிதுன்னு. இந்த மாதிரி உங்களுக்கு வரணும். ஒரு ஹவுஸ் ஷேப்பில் வரணும். பாருங்கள்
இந்த ட்ராயிங்கெல்லாம் பண்ணும்போது ஒரு ஹவுஸ் வரும் இல்லைங்களா, ஒரு பா மாதிரி வந்து இங்கே மேலே வி இந்த மாதிரி வரணும். இப்போ நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த வி வரும்போது இப்போ இங்கே வந்து இது நம்ம ப்ளெயினாக நீங்கள் உங்களுக்கு ப்ளெயினாக போதும், எனக்கு வந்து இதே மாதிரி ப்ளெயினாகவே இருக்கட்டும், 2 மெத்தட்லையும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ப்ளெயினாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்ததையும் எப்போ பேக் லூப்பில் ஒர்க் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி பேக் லூப்லேயே ஒர்க் பண்ணிட்டு வாங்க. ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இங்கே இந்த செயினுக்கு நடுவில் ஒரு சிங்கிள் குரோஷே, ஒரு செயின் ஒரு சிங்கிள் குரோஷே போடுவோம் இல்லைங்களா, அப்படி போட வேண்டாம். இங்கே வந்து ஒரு சிங்கிள் குரோஷேவே லைனாக போட்டு வந்துடுங்க. இது வந்து சிம்பிளானதுக்கு. கொஞ்சம் ஒரு ஒரு ட்ரெண்டியாக வரணும் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லைங்க பாருங்கள். இப்போது இந்த ஸ்டிச்சில் போட்டோம். எதுவும் நீங்கள் வந்து செயின்ஸ்லாம் எதுவும் போட வேண்டாம். அடுத்த ஸ்டிச்சில் வந்து ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. அப்புறம் அடுத்த இங்கே ஆரம்பிக்கக்கூடாது, ஒரு 2 ஸ்டிச்சு தள்ளி ஆரம்பிங்க. 1 2 நான் 2 ஸ்டிச் போட்டேன். இப்போ 3வது ஸ்டிச்சில் எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஒரு சிங்கிள் குரோஷே போடுறேன். 1 2 3 3 செயின் போடுறேன். அதே ஸ்பேஸில் உள்ள விட்டு எடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். புரிஞ்சுதுங்களா? அதாவது இப்போ பாருங்கள், இப்படி போட்டுட்டு ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுறேன். அதுக்கு அடுத்ததில் நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஒரு சிங்கிள் குரோஷே போடுறேன், 3 செயின் போடுறேன், அதே இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். இதுதாங்க எல்லாத்துக்குள்ளேயும் பண்ணணும். சரிங்களா? ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்ததில் விடுங்க. எடுத்து 3 செயின், அதே ஸ்பேஸில் எந்த இடத்துல நம்ம உள்ளே விட்டு சிங்கிள் குரோஷே போட்டோமோ அதே இடத்துல உள்ளே விட்டு ஸ்லிப் ஸ்டிச். இப்படி போடும்போது இந்த கார்னர்ஸ் வந்து இந்த மாதிரி இப்படி இந்த மாதிரி வரும். சரிங்களா? இப்படி வேண்டாம், ப்ளெயினாக வேணால் ப்ளெயினாக வச்சுக்கலாம். சரிங்களா? ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுறேன், அடுத்ததில் விட்டு எடுக்கிறேன், அடுத்ததில் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டு 3 செயின் போட்டு சேம் ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இவ்வளவே தாங்க. இதை வந்து நீங்கள் இப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணணும், அடுத்த ஸ்டிச்சில் சிங்கிள் குரோஷே, ஒரு செயின், சிங்கிள் குரோஷே. இங்கே வந்து இந்த செயின் இதெல்லாம் எதுவும் பார்க்க வேண்டாம். நம்மளுக்கு வந்து பேட்டர்ன் வந்து ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணணும், அடுத்ததில் வந்து ஒரு சிங்கிள் குரோஷே, 3 செயின், ஒரு ஸ்லிப் ஸ்டிச். சரிங்களா? அப்படியே இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டு வாங்க. பாருங்கள், ஃபோன் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. டிசைன் இது வரைக்கும் பண்ணிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இது வரைக்கும் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ கடைசியில் நம்மளுக்கு 1 2 3 ஸ்டிச் இருக்குது. நம்ம 1 ஸ்கிப் பண்ணி தான் அடுத்ததுக்கு வருவோம். சரிங்களா? அப்போ இந்த 1 ஸ்கிப் பண்ணி அடுத்ததில் ஒரு சிங்கிள் குரோஷே, அதுக்கு அடுத்ததில் ஒரு சிங்கிள் குரோஷே, அப்புறம் அடுத்தது செயின் போட்டது தான், அதனால் அந்த ஸ்டிச்சை விட்டுறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச். நம்ம இதை ஆரம்பித்த இடம் இங்கே வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம ஒர்க்கை வந்து முடிச்சிட்றோம். முடிச்சுட்டு த்ரெட்டை கட் பண்ணி விட்டுறோம். ஓகேங்களா? கட் பண்ணி விட்டுட்டு இழுத்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ பர்ஸோட அவுட்டர் போர்ஷன் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பர்ஸை வந்து எந்த டிசைனுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த டிசைனுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். எந்த சைடு வேணாலும் மாற்றி வச்சுக்கலாங்க. பாருங்கள், இப்படி மாற்றி வச்சிட்டோம்னா பாருங்கள், மாற்றி வச்சுட்டு இதை வந்து இப்படி அட்டாச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை சுற்றி வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி கல் வர மாதிரி இப்படி பண்ணிக்கலாம். சரிங்களா? ப்ளெயினாக உங்களுக்கு வேணால் நான் சொன்ன மாதிரி சிங்கிள் குரோஷேஸ் மட்டும் போட்டு வந்துடுங்க. சரிங்களா? இப்போ அவுட்டர் போர்ஷன் முடிஞ்சது. இப்போ இன்னர் போர்ஷன் ஒர்க் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ வந்து அடுத்தது நம்ம வந்து பாருங்கள், அடுத்தது நம்மளுக்கு உள்ளே வந்து இந்த கம்பார்ட்மெண்ட் பிரிப்போம் இல்லைங்களா, அதுக்கு ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள், இங்கே எவ்வளோ செயின்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35. டோட்டலாக நம்மளுக்கு இதில் வந்து 35 இருக்குது. நீங்கள் உங்களுக்கு இங்கே எவ்வளோ வருதோ அந்த ஸ்டிச்சை கவுண்ட் பண்ணிக்கணும். அப்போ 35 வந்திருக்குன்னா நம்ம 35 செயின்ஸ் போடணும். பாருங்கள், ஒன் 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. நான் டோட்டலாக இதில் எவ்வளோ செயின்ஸ் போட சொன்னேன்? 35 செயின்ஸ் போட சொன்னேன். இனி பாருங்கள், நான் இப்படி சொல்ல அதில் உங்களுக்கு ஒவ்வொரு டிப்ஸும் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க.
இப்போது நீங்கள் வந்து இந்த 35 செயின்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம 35 டிசிஸ் இருக்கணும்னு சொல்கிறோம். அதாவது 35 செயினா இந்த 35 செயின் போட்டு 35 டிசி இருக்கணும். அப்போது இந்த கவுண்டிங் வந்து நீங்கள் 35 விட்டுட்டு அதுக்கு அடுத்தது எடுக்கிற செயின்ஸை வந்து நம்ம திருப்பறக்கு எல்லாம் சேர்த்து அது நீங்கள் பண்ணும்போது நீங்கள் சிலர் எனக்கு சொல்கிறது என்னென்னா, சிஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரி நான் இங்கே செயின்ஸ் எடுத்து கவுண்ட் பண்ணி போட்டுட்டு வந்தேன். அதில் வந்து எனக்கு ஒரு ஸ்டிச் வந்து பேலன்ஸ் வருது, 2 ஸ்டிச் வந்து பேலன்ஸ் வருது. அப்போ இது என்ன பண்ணுறது அந்த மாதிரி கேட்குறீங்க. ஸோ அதுக்குண்டான டிப்ஸும் நான் இதில் சொல்கிறேன் பாருங்க. இப்போ இதில் நான் வந்து 35 செயின்ஸ் இருக்குது. அந்த 35 செயின்ஸை வச்சு நம்ம 35 டிசிஸ் போடணும், டபுள் குரோஷேஸ் போடணும். சரிங்களா? அப்போ நான் டோட்டலாக என்ன பண்ணுறேன், 34 செயின் போட்டுக்கிறேன். நல்லா பாருங்கள், நான் இது வரைக்கும் 34 செயின் போட்டுக்கிறேன். 34 செயின் போட்டுட்டு பாருங்கள், 35 அதாவது 35ங்கிற செயினை நான் போடாமல் அதுக்கு பதிலாக 1 2 3 இப்போ இது நம்மளுக்கு என்ன கவுண்ட்டு 3 போடும்போது இது டபுள் குரோஷே கவுண்ட் ஆச்சு. அப்போது எனக்கு இது வந்து 35 வந்து ஒரு ஸ்டிச்சே ஆயிடுச்சு. அதாவது 35 போடாமல் 3 செயின் போட்டுக்கிறேன். இந்த 3 செயினை வந்து ஒரு டிசியாக கவுண்ட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் இப்படி எடுத்துகிட்டு அந்த 3 செயின்ஸை விட்டுட்டு 4th செயினில் போடும்போது நம்மளுக்கு இப்போ இங்கே எவ்வளோ டிசி கவுண்ட் வந்திருக்கு பாருங்கள். இந்த 3 செயின் ஒரு டிசி கவுண்ட்டு, அடுத்தது இது ஒரு டிசி கவுண்ட். இப்போ நம்ம கரெக்டாக போட்டு வரும்போது இது 35 ஆகும், இது 34, அப்படியே நம்மளுக்கு 33 32 அப்படின்னு சொல்லி வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த செயின்ஸ் வந்து அங்கே பேலன்ஸ் வராது. பாருங்கள், இந்த மாதிரி 35 டபுள் குரோஷேஸ். பாருங்கள், ஹூக்கும் நான் சேஞ்ச் பண்ணல, சேம் ஹூக். இங்கேருந்து இது வரைக்கும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து கவுண்ட் பண்ணிவிட்டு செயின்ஸ் போட்டிருக்கேன். அதில் டபுள் குரோஷேஸ் போட்டே வரேன். ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு டபுள் குரோஷே போட்டு வரேன். இது ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணிட்டேன், அதனால் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒர்க் பண்ணுறேன். சரிங்களா? பாருங்கள், ஒரு செயின்குள்ளே விட்டு விட்டு தான் டபுள் குரோஷே போடுறோம். உங்களுக்கு எப்படி போடணும்னு தெரியும் இல்லைங்களா? ஒரு சுற்றுறோம் பாருங்கள், இந்த செயின் இருக்கு இல்லைங்களா, இந்த செயினுக்குள்ளே இப்படி விடுறோம், எடுக்கிறோம், 2 லூப் வழியாக ஒன்ஸ், 2 லூப் வழியாக ஒன்ஸ். இதே மாதிரி கடைசி வரைக்கும் போட்டுவாங்க. சரிங்களா? இது மாதிரி கடைசி வரைக்கும் போட்டுவாங்க. நான் இது வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டேங்கிறதுக்காக உங்களுக்கு பண்ணி மட்டும் காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி 35 செயின்ஸ். இங்கே 35 சப்போஸ் உங்களுக்கு 40 செயின்ஸ் இருந்தால் நீங்கள் 40 போட்டு வரணும். இந்த மாதிரி 40 டபுள் குரோஷேஸ் போட்டுட்டு பாருங்கள், அடுத்தது 1 2 கடைசி வரைக்கும், இந்த கடைசி வரைக்கும் போட்டு வந்துட்டு 2 செயின் போட்டு உங்கள் ஒர்க்கை திருப்பணும். 2 செயின் போட்டு உங்கள் ஒர்க்கை திருப்பிட்டு ஒரு சுற்றி இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் பாருங்கள், நான் 2 செயின் தான் போட்டிருக்கேன். அதனால் வந்து இது டிசியாக கவுண்ட் வராது. ஒரு சுற்றி ஃபஸ்ட்டு இது எடுத்ததையும் ஃபஸ்ட்டு ஸ்டிச் வழியாக அப்படி உள்ளே விட்டு பேக் லூப்பில் உள்ளே விட்டு ஒரு டபுள் குரோஷே, ஒரு சுற்றுறீங்க. பேக் லூப்பில் இப்படி உள்ளே விட்டு டபுள் குரோஷே. ஏன்னா உள்ள கம்பார்ட்மெண்ட்ஸாக வைக்க போகிறோம். நம்ம சிங்கிள் குரோஷே ஒர்க் பண்ணோம்னா லேட் ஆகும். பேக் லூப்பில் இப்படி உள்ளே விட்டு டபுள் குரோஷே, 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 பேக் லூப்பில் இதே மாதிரி கடைசி வரைக்கும், கடைசி செயின் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு வரணும். அந்த கவுண்டிங் மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் 40 பண்ணியிருக்கீங்கன்னா இது 40 வர மாதிரி கவுண்ட் பண்ணிட்டு வாங்க. இப்போ நம்மளுக்கு இது வந்து எனக்கு 35 வந்துருச்சு. இப்போ இங்கேயும் நான் 35 போட்டாச்சு. 35 போட்டுட்டு பாருங்கள், லாஸ்ட் ஸ்டிச்சில் முடிச்சாச்சு. மறுபடியும் 2 செயின் போடுறேன், நம்ம ஒர்க்கை திருப்பிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் பேக் லூப், எல்லாத்துலேயுமே பேக் லூப் தான். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு சுற்றி பேக் லூப் வழியாக விட்டு எடுக்கிறேன். பாருங்கள், எல்லாமே பேக் லூப் தான். 2 செயின் போடுறோம், திருப்புறோம், ஃபஸ்ட்டு ஸ்டிச்லேயே பேக் லூப். டோட்டலாக நீங்கள் 40 செயின்ஸ் இருந்துச்சுன்னா 40 டிசிஸ் வந்து கவுண்ட் பண்ணி போட்டு வரணும். சரிங்களா? இதே போல் நீங்கள் எவ்வளோ ரோஸ் போடணுங்கிறது நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் வந்து கரெக்டாக 4 ரோஸ் போடுங்க, 5 ரோஸ் போடுங்க அப்படிங்கிறதெல்லாம் எந்த ப்ராஜெக்ட்லையுமே நான் அப்படி சொன்னது இல்லைங்க. ஏன்னா நம்ம ஹூக் சைஸும் த்ரெட்டும் டிஃபர் ஆகும். அப்போ நான் அப்படி சொல்லும்போது நீங்கள் அதுவே ஃபாலோ பண்ணிங்கன்னா சில பேர்த்துக்கு சின்ன பர்ஸாக வரும், சில பேர்த்துக்கு பெருசாக வரும். அதனால நீங்களே மெஷர்மெண்ட் பழகட்டும் அப்படிங்கிறக்காக தான் நான் இப்படி சொல்லிட்டு இருக்கேன். பாருங்கள், இப்போ இது போடும்போது நம்மளுக்கு எவ்வளோ லென்த், அது இல்லாமல் கேப்ஸ் எல்லாம் அதிகமாக வராது. ஏன்னா ஃபோன் மட்டும்தான் இதுக்கு பின்னாடி வைக்க போகிறோம், பின்ன கேஷ் வைக்க போகிறோம். சரிங்களா? அதனால் இந்த கேப்ஸ் இருந்தால் பரவாயில்ல. இப்போ இப்படி போட்டாச்சு பாருங்கள். அடுத்தது 2 செயின் போடுறோம், இப்படி திருப்புறோம், மறுபடியும் ஒரு சுற்றுறோம், ஃபஸ்ட்டு ஸ்டிச் வழியாக பேக் லூப். சரிங்களா? இதுதான் ஃபுல் ப்ரொசீஜர். சரிங்களா? இதே மாதிரி டபுள் குரோஷேஸ் போட்டுவாங்க. இந்த நீங்கள் என்ன பர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்களோ சேம் கலரில் ஒர்க் பண்ணுங்கள். சரிங்களா? பாருங்கள், என்கிட்ட இந்த த்ரெட் வந்து இல்லை, 2 ரோல் தான் இருந்துச்சு. அதனால் இப்போ இந்த 2 ரோல் வந்து இன்னும் பர்ஸ் வந்து கொஞ்சம், நான் இந்த பர்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக பண்ணியிருக்கேன், முன்னாடி பர்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக மேக் பண்ணியிருப்பேன். எனக்கு 2 ரோல் வந்து ஃபுல்லாக முடிஞ்சுது. ப்ளஸ் அடுத்தது வந்து இந்த ஜிப்புக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ½ ரோல்ஸ், டோட்டலாக 2 1/2 ரோல்ஸ் நம்ம முடிஞ்சுதுங்க. அதனால தான் 300 கிராம்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். பாருங்கள், இதில் நான் அதே மாதிரி எனக்கு இந்த 35 ஸ்டிச்சஸ் வந்தது இல்லைங்களா, 35 ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 ரோஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நம்ம செயின்ஸ் வந்து
பாருங்கள், நம்ம 35 செயின்ஸ் இருந்துச்சு. அப்போ நம்ம 35 செயின்ஸ் தான் நம்ம இது கவுண்ட் வச்சு போட்டிருக்கோம். ஆனால் நம்மளுக்கு வந்து முடிக்கும்போது இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த சைடு வந்து கரெக்டாக அந்த அளவுக்கு வராது. கொஞ்சமாக நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது இப்படி கொஞ்சம் இழுத்து ஸ்டிச் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் நம்ம சுற்றியும் ஒரு ஒர்க் கொடுப்போம். சரிங்களா? இப்போ நான் வந்து 1 2 3 4 5 6 7 8 ரோஸ் போட்டிருக்கேன். பாருங்கள், கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக மேட்ச் ஆகக்கூடாது. ஃபுல்லாக இந்த அளவுக்கு கவர் ஆகக்கூடாது. சரிங்களா? இதில் இப்படி கீழே கொஞ்சம் இருக்குன்னு இப்படி மேலே கொஞ்சம் இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இந்த 2 சைடும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. சரிங்களா? ஆனால் இந்த செயின் கவுண்ட்டுக்கு தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ இதை முடிச்சதையும் இந்த அளவுக்கு நம்ம பேலன்ஸ் வர அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் சொன்ன கவுண்ட்டே போடாதீங்க. நீங்கள் ஒர்க் பண்ண பர்ஸ் மேலே இப்படி வச்சு பாருங்கள். இங்கே கீழே கொஞ்சம் இடம் இருக்கணும், இங்கே இருக்கணும். இந்த சைடு கொஞ்சம் கொஞ்சம். இந்த சைடு வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக செயின்ஸில் ஒர்க் பண்ணும்போது வந்துடும். ரொம்பவும் கம்மியாக வராது. இந்த மாதிரி வந்துடும். ரொம்ப கம்மியாக வந்துச்சுனாலும் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம போட்டு முடிச்சாச்சு. முடிச்சுட்டு சேம் இந்த பர்ஸோட கலர்லேயே போடுங்க. கலர் இல்லாதவங்க வேறு கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நம்ம உள்ளே தான் வைக்க போகிறோம். ஆனால் இந்த சைடில் வந்து கொஞ்சம் வெளியே தெரியும். அதனால் வந்து நம்ம சேம் கலர் ஒர்க் பண்ணிட்டோம்னா தெரியாது. பாருங்கள், இப்போ இது நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு இதுக்கு எப்படி சுற்றி நம்ம பார்டர் ஒர்க் பண்ணமோ அதே மாதிரி இதுக்கும் பார்டர் ஒர்க் பண்ண போகிறோம். பாருங்கள், அதுக்கும் ஒரு செயின் போட்டுக்கிறோம். ஒரு செயின் போட்டு இதில் எல்லாம் நம்மள டபுள் குரோஷே ஒர்க் பண்ணியிருக்கோம். அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் 2 டைம் சிங்கிள் குரோஷே. பாருங்கள், இங்கே 2 சிங்கிள் குரோஷே. அடுத்தது இந்த சைடு வந்துட்டு 2 சிங்கிள் குரோஷே. லைன் மேலே அங்கெல்லாம் எங்கேயும் ஒர்க் பண்ண வேண்டாங்க. நீங்கள் ஒவ்வொரு டபுள் குரோஷே லைன்லையும் 2 சிங்கிள் குரோஷேஸ் மட்டும். லைன் மேலே எல்லாம் எதுவுமே வேண்டாம். பாருங்கள், இந்த டபுள் குரோஷேனா இந்த டபுள் குரோஷே ஸ்டிச் மேலே 2 டைம்ஸ் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சோட கேப்பில். சரிங்களா? பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சோட கேப்பில் 2 சிங்கிள் குரோஷே. பாருங்கள், அடுத்தது ஃபஸ்ட்டு ஸ்டிச். இது வந்து நம்ம 2 செயின் போட்டிருப்போம். அதனால் இந்த ஸ்டிச் வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் விட்டு 2 டபுள் குரோஷே. பாருங்கள், அடுத்தது இதில். பின்ன நீங்கள் லைன் மேலே அதெல்லாம் எதுவும் போட்டு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். பாருங்கள், அடுத்தது இங்கே. பாருங்கள், இந்த மாதிரி நீளமாக போட்டு வந்துடுங்க. போட்டு வந்துட்டு மறுபடியும் ஒரு செயின் போடுறோம். இது இங்கே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம பண்ண ஒர்க்கை வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு எந்த இடத்துல ஆரம்பித்தோம் அப்படிங்கிறது வந்து சில டைம் தெரியாது. இந்த மார்க்கர் வந்து எடுத்தா மிஸ் பண்ணிடுறேன். பாருங்க, நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இங்கே மார்க்கர் போட்டு வச்சிடறேன். ஓகேங்களா? இப்போ இங்கே போட்டாச்சு. இந்த சைடு நம்மளுக்கு வந்து கரெக்டாக தெரிஞ்சிடும். ஒரு செயின் போட்டு தான் நம்ம திருப்பணும். பாருங்கள், இதில் நம்மளுக்கு தனியாகவே தெரியும். ஏன்னா இந்த லைன் ஃபுல்லாக நம்ம ஆல்ரெடி வந்துட்டு செயின்ஸ் போட்டு தான் டபுள் குரோஷே போட்டிருப்போம். அதனால் இங்கே இருக்கிற லைனும் இந்த லைனும் ஈஸியாக இருக்கும். சுற்றியுமே நம்ம ஒர்க் பண்ணிட்டு வரணும். இங்கேருந்து இது வரைக்கும் அப்படியே பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் இருக்கும், அதில் ஒரு சிங்கிள் குரோஷே, ஒரு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் குரோஷே. அதே மாதிரி இங்கே ஒர்க் பண்ணிட்டு வந்துடுங்க. இங்கே வந்த பிறகு இந்த லாஸ்ட் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு வாங்க சொல்கிறேன். பாருங்கள், இதுலேயும் லாஸ்ட் வரைக்கும் பண்ணிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா சேம் ஒரு செயின் போடுங்க. ஒரு செயின் போட்டு திருப்பிட்டு ஃபஸ்ட்டு டிசியில் 2 சிங்கிள் குரோஷே. அதே போல் இங்கேயும் ஃபஸ்ட்டு டிசியில் 2 சிங்கிள் குரோஷே. இங்கேயும் ஃபஸ்ட்டு டிசியில் 2 சிங்கிள் குரோஷே. எல்லா இடத்துலையும் அதே போல் ஃபஸ்ட்டு டிசிக்கு சென்டரில் விட்டு 2 சிங்கிள் குரோஷே. ஓகேங்களா? போட்டு ஒரு செயின். சரிங்களா? பாருங்கள், இந்த சைடு எவ்வளோ செயின்ஸ் வந்துச்சோ அதே அளவு செயின்ஸ் இங்கே வரணும். அதேமாரி இங்கே எவ்வளோ செயின்ஸ் வந்துச்சோ அதே செயின்ஸ் இங்கே வரணும். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தோம்னா இதில் வந்து நம்ம ஈஸியாக ஒர்க் பண்ணிடலாம். பாருங்கள், எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு செயின் அப்படியே தான் இருக்குது. நம்ம ஒரு செயின் மட்டும் போட்டு திருப்பியாச்சு. பாருங்கள், இது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே இந்த கடைசி வரைக்கும் போட்டு வந்துடுங்க. பாருங்கள், கடைசி ஸ்டிச் கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. போட்டு கட் பண்ணி விட்ருங்க. பாருங்கள்,
கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வச்சு பாருங்களேன், இப்போ வந்து கரெக்டாக இருக்கும் பாருங்க. இப்போ இந்த பேக் இதுங்களா வச்சு பாருங்களேன், ஓரளவு கொஞ்சமாக தான் டிஃப்ரென்ஸ் வரும். நம்ம ஒர்க் பண்ணது கரெக்டாக இருக்கும், தெரியுதுங்களா? இப்போ நம்ம கொஞ்சமாக இப்படி இழுத்து ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் இப்படி இழுத்து ஸ்டிச் பண்ணணும் பாருங்கள். பெர்ஃபெக்டாக இருக்குங்களா? பாருங்கள், இது இப்படி உள்ளே வச்சாச்சு. இது இப்படி உள்ளே வச்சுட்டு கரெக்டாக இந்த டிசைன் ஆரம்பிக்குது இல்லைங்களா, அந்த டிசைனுக்கு முன்னாடி இப்படி உள்ளே வச்சுருங்க. நான் வந்து உங்களுக்கு தனித்தனியாக தெரியறதுக்காகவும் இந்த கலர் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் எனக்கு இந்த கலரோட அவைலபிலிட்டி இல்லை, இவ்வளோ தான் இருக்குது, அதனால் நான் இது பண்ணியிருக்கேன். நீங்கள் அதனால் நான் கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இங்கே வச்சு இப்படி சைடில் ஸ்டிச் பண்ணும்போது வேறு கலர்னால் கொஞ்சம் வெளியே தெரியும், சரிங்களா? அதனால் சேம் கலரில் இந்த ஒரு பர்ஸ் எடுத்திங்கன்னா இந்த ஒரு பர்ஸு ஃபுல்லாக ஒரே கலரில் பண்ணுங்கள். இப்போ அவுட்டருக்காக நான் கொஞ்சம் கலர் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த லாஸ்ட்டு இந்த கார்னர் அந்த செயின் போட்டு திருப்பணும் இல்லைங்களா, அந்த இடத்துல இப்படி ஹூக் விட்டுக்கோங்க. இந்த செயின் போட்டு திருப்பணும் இல்லைங்களா, அந்த இடத்துல இப்படி ஹூக்குள்ளே நல்லா விட்டுக்கோங்க. இது வந்து நீங்கள் எப்படி உங்களுக்கு தோணுதோ அப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஊசியில் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம் பாருங்கள். இப்படி அதே மாதிரி இந்த இடத்துல இந்த 3 இடம் ஒரே மாதிரி வரணும் பாருங்கள். எல்லாத்துலேயும் ஸ்லிப் ஸ்டிச் தாங்க பண்ண போகிறோம், ஒன்றும் பண்ண போகிறதில்ல பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்படி இழுத்து இப்படி கொண்டு வந்துட்டு அதில் விட்டு எடுத்து அப்படியே ஒரு செயின் போட்டு திருப்பியும் இப்போ நம்ம எங்கே விட்டோமோ அதே இடத்துல திருப்பியும் விடுங்க. திருப்பியும் விட்டுட்டு இப்படி எடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச், நல்லா பாருங்கள், ஸ்லிப் ஸ்டிச், சரிங்களா? இது ஊசி நூல் வச்சு தைச்சா நல்லா இருக்காதுங்க. ஆனால் ஊசி நூலில் தைக்கிறது ஈஸி. ஆனால் ஊசி நூலில் தைக்கும்போது நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஃபினிஷிங் வராது. அதனால் இப்படியே தைச்சிக்கோங்க பாருங்கள். இது வந்து ஒரு செயினுக்கு முடிஞ்ச அளவுக்கு செயினுக்கு செயின் விடுங்க. அப்படி வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங் கிடைக்கல, சரி அந்த செயின் கவுண்ட் வந்து நம்மளுக்கு பத்தலை, இப்போ நம்ம இப்படி ஒர்க் பண்ணிட்டு வரோம் இல்லைங்களா, இப்போ ஒர்க் பண்ணிட்டு வரோம்னா இங்கே உள்ளே வந்து செயின் இது கிடைக்கலனா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கரெக்டான இது கொண்டு வர முடியாது. ஏன்னா நம்ம எந்த இடத்துல மடிச்சிருக்கோம் பாருங்கள், இந்த மடித்தது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். அதனால் வந்து இது ஃபஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு செயின்ஸ்லேயே விட்டுடுங்க பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும் விடுறதுக்கு பாருங்கள். பாருங்கள், இந்த செயின் இதோட செயின் இதோட செயின் நடுவில் கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லைங்களா, அதனால தான் சேம் கலர் த்ரெட்டில் ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னேன். பாருங்கள், உள்ளே இருக்கிறதையும் கடைசியில் நம்ம இதுக்கு வர வரைக்கும் அந்த உள்ளே இருக்கிறது பாருங்கள் இப்படி உள்ளே போயிடும். நம்ம கரெக்டாக இப்படி எடுத்துவிட்டு ஒர்க் பண்ணணும். நீங்கள் இங்கே சிங்கிள் ஸ்லிப் ஸ்டிச் போடுற கஷ்டமாக இருந்தால் சிங்கிள் குரூஷே கூட ஒர்க் பண்ணலாங்க. நான் முன்னாடி காமிச்ச பவுச்சுக்கு வந்து நான் சிங்கிள் குரூஷே ஒர்க் பண்ணியிருப்பேன். இதுக்கு வந்து இந்த சென்டரில் வேறு த்ரெட் இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாக இது வரைக்கும் கொண்டு வந்தாச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், இந்த நேர் வந்து எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள், நல்லா வந்திருக்குங்களா? இந்த நேரும் பாருங்கள். அப்புறம் இங்கே எப்பவும் போல் இப்படி இழுத்துட்டு கட் பண்ணிடுங்க பாருங்கள். கட் பண்ணிவிட்டு நம்ம இது இழுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த த்ரெட்டை வந்து சேஃப்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த சைடு வரலாம்.
முடிஞ்ச அளவுக்கு இந்த த்ரெட்டை வந்து சேஃப்டி பண்ணிடுங்க. நான் பாருங்கள் அங்கங்கே இழுத்து இழுத்து நாட் போட்டு சேஃப்டி பண்ணிடுவேன். நீங்கள் ஊசி நூல் இருந்தாலும் ஊசி இருந்தாலும் அதில் வச்சு இழுத்து அப்படி பண்ணிக்கோங்க. பாருங்க நான் நெக்ஸ்ட் சைடும் அதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டு வரேன். இங்கே ஸ்டார்டிங்லேருந்து இங்கேருந்து தான் வரணும். இப்படி டவுன்லேருந்து போகக்கூடாதுங்க. இங்கே டவுன்லேருந்து போகக்கூடாது, இங்கேருந்து வரணும். நான் அது வீடியோ எடுக்காமையே நான் பண்ணிட்டேன். பாருங்க இங்கேருந்து தான் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த சைடு எப்படி பண்ணணும் அதே மாதிரி பண்ணிவிட்டு இது வந்து நீங்கள் சிங்கிள் குரூஷேவும் போடலாம், இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச்சும் போடலாம். பாருங்க இந்த கடைசியில் வந்துச்சு. வந்துட்டு இந்த கடைசி வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் நம்ம போட்டு விடணுங்க. ரெண்டு சைடு ஒரே மாதிரி வந்துருச்சுங்களா? கட் பண்ணி விட்டுடலாம்.